அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு பதிவை எடுத்துட்டு வந்திருக்கேன். மக்களே, குரு பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் பற்றி இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் சனியின் பெயர்ச்சியும் குருவின் பெயர்ச்சியும் மிக முக்கியமானதாக கணக்கிடப்படுகின்றது. அந்த வகையில் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12:59 மணி அளவில் குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். இதன் தாக்கமானது 12 ராசிகளுக்கு இருந்தாலும் சில ராசிகள் மட்டும் குருவின் இந்த பெயர்ச்சியானது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை ஜோதிடம் குறித்த இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். குரு பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் இதோ. கிரகங்களிலே குரு பகவானானவர் மங்கள கிரகமாக கருதப்படுகிறார். இவர் ஒரு ராசியில் நல்ல நிலையில் இருக்கும் போது அவர்கள் வாழ்க்கை, குழந்தை, செல்வம், கல்வி, அந்தஸ்து என அனைத்திலும் முழுமை பெற்று சுபயோக வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த பெயர்ச்சியால் இது போன்ற அதிர்ஷ்ட வாழ்க்கை பெறப்போவது எந்த ராசிக்காரர்கள்? ரிஷபராசி அன்பர்கள். இந்த குரு பெயர்ச்சியானது ரிஷப ராசியில் தான் நடந்துள்ளது. இதன் மூலம் இவர்களுக்கு மிக பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லப்படுகின்றது. ரிஷப ராசிக்காரர்கள் வியாபாரம், தொழில், கல்வி, பொருளாதாரம் என அனைத்திலும் முன்னிலையில் இருப்பார்கள். தொழில் தொடர்பான அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். பண வரவில் பல மடங்கு முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்கள். குரு பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய யோகம் காத்திருக்கின்றது என்று சொல்லலாம். தொழில் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். வெளியூர் பயணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். பணவரவு அதிகரிக்கும். குருவின் அருளால் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்கள். இந்த குரு பெயர்ச்சியால் கடக ராசிக்காரர்கள் பல சிறப்பான பலன்களை பெறப்போகிறார்கள். எந்த துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இது முன்னேற்றமான காலம்தான். பண வரவால் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். முன்னோர்களின் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புண்டு. பொருளாதார பல மடங்கு உயரும். கடின உழைப்பு இருந்தால் குருவின் அருளால் டாப்புக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி பல அதிர்ஷ்டமான பலன்களை தர உள்ளது. இந்த பெயர்ச்சியின் மூலம் இவர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். பணி இடங்களில் நல்ல மதிப்பும் மரியாதையும் உருவாகும். சம்பள உயர்வு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குருவின் இந்த பயிற்சியால் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். கன்னிராசி அன்பர்கள். குரு பயிற்சியால் சுப போக வாழ்க்கையை அனுபவிக்க போகிறார்கள். இவர்கள்தான். இந்த ராசிக்காரர்கள் வியாபாரம், தொழில், வேலை என அனைத்து துறைகளில் உள்ளவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. இதுவரை தொழில் தொடர்பாக இருந்து வந்த முடக்கங்கள் அனைத்தும் சரியாகும். கடன்களில் இருந்து விடுபடுவார்கள். பணவரவு அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். மகர ராசி அன்பர்கள். குரு பெயர்ச்சியால் பண வரவில் பல மடங்கு யோகத்தை பெறப்போகிறவர்கள் இவர்கள்தான். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். நீண்ட நாட்களாக பணியில் இருந்து வந்த தடங்கல்கள் முடிந்து வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள். வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் என அனைவரின் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குகிறது என்றே சொல்லலாம். செல்வம் அனைத்து திசைகளிலும் இருந்து வந்து கொண்டே இருக்கும். வீடு, நிலம், மணல் போன்ற துறைகளில் வேலை பார்ப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த ராசிக்காரர்கள் சொத்து, வாகனம் சேர்க்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்ப, பணியிடம் என அனைத்திலும் மகிழ்ச்சியாயிருக்கக்கூடிய காலம் இது.
ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதுதான் இந்த பதிவில் நான் சொன்ன கருத்துக்கள். இதில் அவரவர் கிரக நிலைக்கு ஏற்ற மாற்றங்கள் நிச்சயம் உண்டு என்ற தகவல்களுடன் பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். மக்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.